பல சவால்களை சந்திச்ச ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம குரு ஆகையால வனவாசத்தை ஏற்படுத்தும் என்ற பயம் வேண்டாம். இதற்கு முன்பு உங்க ராசிக்கு 12ல அமர்ந்த குருவால் பல பட்டத்தை இழந்து, பதவியை இழந்து, பேர் புகழை இழந்து, பல சவால்களை சந்தித்து வந்துள்ள உங்களுக்கு இந்த ஜென்ம குரு எவ்வளவோ தேவலாம் என்றே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு இடமாற்றமும் ஊர் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்றே சொல்லலாம். குறிப்பாக ஜென்ம குருவாக வந்தாலும் குரு பகவானின் பார்வை மிக சிறந்த இடங்களை ரிஷபராசிக்கு பாக்குதுன்னே சொல்லணும். அந்த அடிப்படையில 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை குரு பார்வைப்பட்டதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பார் என்றே சொல்லணும். எனவே எதிர்பாராத திருப்பு முனைகளும், எதிர்பாராத சந்தோஷமும், எதிர்பாராத சுப செய்திகள் உங்க குடும்பத்துக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து தடையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தடையில்லாம மாறும். பொருளாதாரத்துல வரக்கூடிய பணங்கள் வந்து சேரும். வேலையில இருந்த குறைபாடுகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகளால் கஷ்டம், பிள்ளைகளால் மன உளைச்சல் இருக்கும். பிள்ளைகளை நினைச்சு எங்களுக்கு வருத்தம் இருக்குது என சொல்லக்கூடிய தம்பதியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். குடும்பத்துல அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கடவுள் கொடுப்பார் என்றே சொல்லணும். இருந்தாலும் 5ல கேது இருப்பதால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சற்று தாமதங்கள் ஏற்படும். சில பல மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதால குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த நற்பலனை அளிக்கும். இதை தயவு செய்து சற்று பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் 5க்கு அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கும். நீங்கள் காதலிக்க கூடியவராக இருந்தால் காதல் கைகூடி வரும். காதலர்களுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். திருமணமானவரா இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிதல் தன்மை எல்லாமே மாறும். ஒருங்கிணைந்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் எல்லாமே உங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல விலகுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களை விட்டு விலகி போனவர்கள், உங்களுக்கு வழியை கொடுத்து உங்களை புரிஞ்சிக்காம போனவங்க எல்லாரும் உங்களிடம் சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். அதற்கு அடுத்து பார்க்கும் போது மிக முக்கியமாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 9ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு தந்தையார் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. முன்னோர்களின் ஆசீர்வாதம், பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாமே விலகும். குறிப்பா பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலங்களில் நிறைய சவால்கள் இருந்தது. அதுவும் குறிப்பா பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியவில்லையே என்று நினைத்தவர்கள், கடன் கொடுத்துட்டு வாங்க முடியலையே என்று வருத்தப்பட்டவங்க, பிரச்சனைகள் எல்லாமே மாறுங்க. உண்மையை சொல்லணும் என்றால் எல்லா விஷயத்திலும் நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த நொடி வரைக்கும் பல ஜோதிடர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்தாலும் எப்படி வாழறீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணியுங்கள். இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு நல்லாதான் இருக்கு. பொருளாதார முன்னேற்றம், பணவரவு, பேர் புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் எல்லாவற்றிலும் பெரிய வளர்ச்சி இருக்கும். நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என்று பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் பேராசையின்றி உழைப்பை மட்டும் நம்பி உங்கள் பயணத்தை தொடங்குங்க. மேலும் உங்களுக்கு எல்லா காலங்களிலுமே ஓர் அனுகூல சித்தி பெறும் நாளாக அமைய எந்த வழிபாடு செய்யணும் என பார்க்கும் பொழுது திருச்சியில உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலையும், ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரையும் அதிகாலை தரிசனத்தை கண்டுகளித்து தீபமேற்றி வழிபட்டுக்கிட்டு வரும்போது அதன் அடிப்படையில
இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றே சொல்லலாம். மேலும் இது போன்ற ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.